ஹலோ நம்ம வின்சாக்கை பயன்படுத்தி காற்றின் வேகத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு பார்க்கலாம். வின்சாக்ஸோட வேகத்தை நாட்டிக்கல் மைல் என்ற அலகால குறிப்பிடுறாங்க. ஒரு நாட் என்பது 1.85 km/h. இந்த வின்சாக்ஸ் காற்று வீசும் வேகத்தை பொறுத்து 5 நிலையாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் நிலை 3 நாட்டனும், 2வது நிலை 6 நாட்டனும், 3வது நிலை 9 நாட்டனும், 4வது நிலை 12 நாட்டனும், 5வது நிலை 15 நாட்டனும் பிரிக்கப்பட்டிருக்கு. காற்றோட வேகம் முதல் நிலையை அடையும் போது 3 நாட். ஒரு நாட்டோட மதிப்பு 1.85 km/h. 3 × 1.85 மல்டிபிகேஷன் பண்ணாக்கா 5.5 km/h. காற்று முதல் நிலையை அடையும் போது 5.5 km/h வீசுது. காற்று இரண்டாம் நிலையை அடையும் போது 6 நாட். 6 × 1.85 மல்டிப்ளை பண்ணாக்கா 11 km/h. காற்று இரண்டாம் நிலையை அடையும் போது 11 km/h வீசுது. காற்றின் வேகம் மூன்றாம் நிலையை அடையும் போது 9 நாட். 9 × 1.85 மல்டிப்ளை பண்ணாக்கா 17 km/h. காற்று மூன்றாம் நிலையை அடையும் போது 17 km/h வீசும். காற்று நான்காம் நிலையில் 12 நாட். 12 × 1.85 மல்டிப்ளை பண்ணாக்கா 22 km/h. ஐந்தாம் நிலையில் 15 நாட். 15 × 1.85 மல்டிப்ளை பண்ணாக்கா 28 km/h காற்று வீசும். காற்றோட ஸ்பீடு டைரக்ஷனை பொறுத்து ஃப்ளைட்டை லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் முடிவு செய்யப்படுது.